அந்த காய் வைக்கிறேன். இந்த குத்துக்கிட்ட முள்ளு. என்ன புடி, நான் எடுக்கிறேன். ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஊரில் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஊருக்கு வந்துட்டாவே ஏதாவது பெயின் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ காது வலியோடு ஊருக்கு வந்தேன். இப்போ இங்கே தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெயின் வந்து 75% குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்துலேருந்து என்னென்ன காய் பறிச்சோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கொரோனா டைமில் வச்ச தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு புது செடி, அதாவது எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இதுதான் அந்த செடின்னு தெரியாது. அந்த செடியை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப்க்கு ப்ளஸ் ஹேர் டைக்கு. இங்கே பாருங்கள், வந்த உடனே சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு இலை தான் கேட்டேன், அதுக்கு எங்கே ஏறிட்டுருக்கான். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட். இதில் துவையல் செஞ்சு சாப்பிட்டா பிளட்டெல்லாம் பியூரிஃபைர் ஆகும். மந்த்லி ஒரு 3 டைம்ஸாவது எடுத்துக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. நாங்களாம் கடையில் தான் வாங்குகிறோம். அவ்வளோதான் காய் கிடச்சிது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இதோ இங்கே வச்சுருந்தாங்க, போகும்போது எடுத்துக்கலாம். அடுத்தது வெப்பாலை செடி. இது ஆக்சுவலாக இதனோட பெனிஃபிட்டே எனக்கு தெரியாதுங்க. இது என்னன்னா, எங்கள் பண்ணாதீங்கடா, இதுதாங்க வெப்பாலை. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் மாரியம்மன் திருவிழா போட்டால் இந்த மரத்தை வெட்டி தான் கம்பம் நடுவாங்க. ஆனால் இதனோட இலையில வந்து அவ்வளோ டேண்ட்ரஃப் போக்குறதுக்கான பெனிஃபிட் அவ்வளோ இருக்குது. இதை ட்ரை பண்ணி தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 15 days நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். இது ஆக்சுவலாக நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மரத்திலோட இலையில தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் வெப்பாலை. எங்கள் ஊரில் வந்து பாலை மரம்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு இதில் தான் கம்பம் நடுவாங்க. கம்பம் நட்டு மஞ்சள் ஃபுல்லாக பூசி தண்ணி ஊற்றுவாங்க. அந்த 15 days திருவிழாப்போ தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த இலையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. நானும் கட் பண்ணிட்டு போகிறேன். ஊருக்கு கொண்டு போய் ட்ரை பண்ணி தேங்காய் எண்ணெயில் இதிலிருந்து பால் வரும். ஆக்சுவலாக ஒரு டாக்டரே வந்து சொன்னால் அப்படி இந்த இலையில வந்து டேண்ட்ரஃப் போகிறதுக்கான இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சாப்பிடலாம் மாட்டாங்க. அதாவது ஆயிலில் போட்டு ஊற வச்சு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அது எனக்கு இப்போ தான் தெரியும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இது கூட கொஞ்சம் வேப்பிலையும் பொடுதலை இலையும் கொஞ்சம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். காமிக்கிறோம் பாருங்கள், பால் வரும். ஒயிட் கலரில் தெரியுதா அந்த இலையோட இதில்? கிளாரிட்டியில் வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. எங்கள் ஊர் சைடில் இது பாலை மரம்னு சொல்லுவாங்க. நாற்று நடுறாங்கன்னா இந்த மரம், நொச்சி மரம், வேப்ப மரம், அப்புறம் என்னது இன்னொரு செடி ஏதோ போடுவாங்க, சரிலையே மறந்துட்டேன். ஆக்சுவலாக அது இண்டிகோ பிளான்ட் மாதிரியே இருக்கும். அந்த செடியும் சேர்த்து போட்டு ஓட்டி ஊற வச்சுருவாங்க தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு வயலில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிராக்டர் விட்டு வயல் ஓட்டுவாங்க. மரத்தையே காலி பண்ணிடுவோமா? இதனோட காய் வந்து எப்படி இருக்கும்னா, அகத்திக்கீரையோட காய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் காய் வைக்கல ஆக்சுவலாக அந்த மரத்தில்.
இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, ஆனால் இன்னும் காய் வைக்கல. நெக்ஸ்ட் டைம் காய் வச்சதுன்னா காட்டுறேன் நான். க்கு மட்டும் இல்லைங்க, நேச்சுரல் ஹேர் டையாகவும் ஆகும். இந்த இலையை போட்ட உடனே ஆயில் வந்து பிளாக்காக மாறிடும். ஊருக்கு பார்சல் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ ஒன்று தனியாக போடுறேன், இந்த இலையை எடுத்துகிட்டு போய். பத்திரம் எங்களோட தேக்கு மரம் 3 rupeesக்கு வாங்கிட்டு வந்தது தான். எவ்வளோ செகண்ட் மரம் இது இவ்வளோ பெருசாக வச்சு 4 years ஆகுது. ஐ திங்க் நாட்டு தேக்கு தான் நினைக்கிறேன், அதனால ஸ்லோவாக இருக்குது. ஆனால் எங்களோட கொரோனா தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். ஏன்னா இது கொரோனா டைம். வாழைக்கன்று மட்டும் எத்தனை வாழைக்கன்று வச்சதுன்னு பாருங்க. ஏன்னா இது கொரோனா டைமில் வச்ச மரங்கிறதுனால அந்த வயலுக்கு பேர் கொரோனா தோட்டம்னு வச்சுட்டோம். ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்னென்ன மரம் வச்சோன்னு சொல்லிட்டு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக 4 மாதம் கழித்து தான் நாங்களே வரோம். இது ஃபுல்லாக எங்கள் அப்பா மாட்டுக்கு தீவனத்துக்கு தட்டுப்பில் போட்டு வச்சுருக்காரு. எங்கள் ஊரில் தட்டுப்பில்னு சொல்லுவோம். இது பேர் தட்டுக்கரணையா தெரில, தாத்தா கேட்டதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் மரத்தை பார்க்க போகிறோம். உன்னோடதா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என் பையன் கொரோனா டைமில் வச்ச வாழை மரத்தை பார்க்கலாம். தேன் வாழை மரம். ஆக்சுவலாக இதிலேருந்து ஒரு 10 to 15 தார் வெட்டியிருப்போம்ல. சும்மா ரோட்டில் கிடந்துச்சு. ரோட்லனா வரப்பில் எங்கள் அப்பா வாழை தோட்டம் வைக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி கண்ணை போட்டு வச்சுருந்தாரு. சரி நாங்கள் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்ச மரம் தான். இது வரையில் ஒரு 15 தார் வந்து வெட்டியாச்சு. இது ஃபுல்லாக வந்து தேன் வாழைப்பழம் தான். எது? இது வந்து இந்த ரவுண்டெல்லாம் இருக்கிறது அவன் வச்சது. இது வந்து நான் வச்சது. இது வந்து மலை வாழைப்பழம். இந்த கொடைக்கானல் சைட்லலாம் கிடைக்கும்ல, பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மரம். இது இறந்து லாஸ்ட்டாக அப்புறம் இப்போ திரும்ப தலையுது, மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதும். இதெல்லாம் வந்து தானாக முளைச்சது தான். இங்கே ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்குங்களா. எங்கள் அப்பா வேப்ப மரம் எங்கே முளைச்சாலும் வெட்ட மாட்டார், மரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் விட்டுருவார். ஏன்னு தெரியல, அதை வந்து க்ளீன் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுருவோம் அப்படி சின்ன வயசுலேயே. அவருக்கு வேப்ப மரம் மட்டும் வெட்டுறதுக்கு மனசே வராது. அடுத்து இது ஆமணக்கு செடி. இது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செடி வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு 10-15 கிலோவுக்கு மேலே ஒரே செடியில் எடுத்தோம் ஆமணக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கொரோனா முடிஞ்சு ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்பப்போ விழுந்து முளைச்சிட்ருக்கோம். காய் வருதா என்னமான்னு தெரில, பாட்டிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இது ஒரு வெரைட்டி மாம்பழம். இதுவும் கொரோனா டைமில் வச்சது தான். ஆனால் இது இன்னும் காய் வைக்கல. மூவாண்டை மட்டும் இங்கே வச்சதில்ல, மூவாண்டை மட்டும் காய் வச்சுக்குது. அதை காமிக்கிறேன். எது? இது காய் வைக்கல. இது ஏதோ வேறு வெரைட்டி. அதுவும் மூவாண்டை தான். இது வந்து தானாக முளைச்சிருக்குது. என்ன செடின்னு தெரியல. பட்டுப்பூச்சி செடியோ தெரியலையே. பட்டுப்பூச்சி செடியாக இருந்தால் நாம தான் வச்சோம் ஒரு குச்சி கொண்டு வந்து. இது வந்து தாய்வான் கோவா. ரொம்ப பெருசாக ஒயிட் கலர் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த அதாவது ஒரு தேங்காய் சைஸுக்கு இருக்கும் இந்த கொய்யாப்பழம். இது வந்து தானாக தான் முளைச்சிது. இதனோட பெரிய மரம் வந்து இருக்குது. அது லாஸ்ட் இயர் காற்றுக்கு, ஆடி மாத காற்றுக்கு வந்து ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. அதுலேருந்து முளைச்ச மரம் தான் இது. மூவாண்டம். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு வந்து ஒரு மரம் இருந்தது. நாங்கள் தோட்டத்துக்கு வரும்போது ஒரு 5-6 மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தோம். அதை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போட்டோம் அதனோட சீடை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முளைச்சிருச்சு. இதிலேருந்து ஒரு 2-3 செடி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை எங்கள் அப்பாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை, இடமும் இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டார். சரி இலைக்கு யூஸ் பண்ணலாம், வரட்டு காய் வச்சா வைக்கிறது, வைக்கலன்னா இலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் அப்போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இது வந்து ஒரு 4 இயர்ஸ்லேயே காய் வச்சிரும். இது 4-5 மரம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மேபி இன்னும் காய் வைக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது செகண்ட் கொரோனா வேவ் அப்போ இது பண்ணது போட்ட மரம் தான் இது.
அடுத்து மூவாண்டம் பாருங்கள் காய் வச்சிருச்சு 4 இயர்ஸ்லேயே. இது என்ன வெரைட்டி மூவாண்டன்னு தெரியல. ஆக்சுவலாக மூவாண்டன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு வீடியோவில் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 சீசன் காய் வைக்கும். காய் வச்சுருக்கா. மரம் குட்டி மரம் தான் பாருங்க. தேங்காய் மரத்தளவுக்கு கூட இல்லை, பாதி தான் இருக்குது. ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை. இது காய் வச்சிருச்சு. ஆக்சுவலாக கட் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு காயை. எங்கள் அப்பா அப்படியே விட்டுட்டாரு. எதுக்குன்னா உங்கள் பேரண்டைக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னு விட்டு வச்சுருக்காரு கட் பண்ணாமல். ஒரு 4 காய் இருக்குது. அடுத்தது என்னோட ஃபேவரெட்டு. இந்த விதையை பொத்தி பொத்தி ஊரில் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சு எங்கள் அப்பா என்ன மரம்னு தெரியாமல் தீ வச்சுட்டாரு. தெரியுதுங்களா? இது ஆக்சுவலாக ஒரு மரம் இருந்தால் காய் வைக்குமான்னு தெரியல. பட்டர் ஃப்ரூட்டு தீ வச்சு அப்புறம் அது என்னன்னு தெரியல, தீ வச்சுட்டேன்னு சொல்லி நான் அழுதேன்னு சொல்லி எங்கள் அப்பா திரும்ப அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து சாணம் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு டெய்லி கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவார். இந்த கேன் இருக்கு இல்லைங்களா, ஆயில் வாங்குவோம்ல 5 லிட்டர் கேன், அந்த கேனில் வீட்டிலேருந்து கொண்டு வந்து இந்த மரத்துக்கு மட்டும் செப்ரேட்டாக தண்ணி ஊற்றி காப்பாற்றி வச்சுருக்காரு நான் அழுதேன்ட்டு. இது என்னோடய ஃபேவரட் மரம் பட்டர் ஃப்ரூட்டு. இதனோட ஜூஸ் ரெசிபி கூட நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சீரியஸாக ஐஸ்கிரீம் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த என் பையனுக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்காது, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி பழகிருச்சு. எவ்வளோ ஹைட் இருக்குன்னா 2 பேர் நின்னா இருக்கிற அளவுக்கு. பீகாக் ஃபீல்ஸாடா? காட்டு, நல்ல வீடியோவில் தெரியுது. இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் பீகாக் வந்து நிறைய வரும். அது போட்ட பீகாக்கோட பீல்ஸ் தான். ஆக்சுவலாக பீகாக் வந்து முருகனோட வாகனம், ஆனால் இறகு மட்டும் கிருஷ்ணருக்கு சொந்தம். இது கிருஷ்ணருக்கு சொந்தம், வாகனம் வந்து முருகரோடது. அவங்க மாமாவுக்காக இறகு போட்டுறாரு. இன்னும் நிறைய இருக்கும். நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற பீகாக்கோட பீல்ஸ் எல்லாம் எங்கள் தோட்டத்தில் எடுத்தது தான். எடுக்கிறதுக்கு முன்னாடி காமி கீழே இருந்துச்சுன்னா. தக்ஷித் பார்த்து போகணும், உள்ளே பாம்பு இருக்க போகுது. இதுதாங்க என்னோடய ஃபேவரட் பழம். அடுத்து இங்கே தக்ஷித்மா அப்படி போகக்கூடாது. இங்கேயே சுண்டக்காய் செடி முளைச்சிருக்கு, அது இன்னும் காய வைக்கல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வச்சிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தானாக வளர்ந்தது தான். இது வந்து கரும்பூலா. இந்த லீவ்ஸோட பவுடரெல்லாம் வந்து கடையில் விற்கிது. பேசாமல் எங்கள் அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அந்த மாதிரி செய்வாருன்னு நினைக்கிறேன். இது எக்கச்சக்கமாக டன் கணக்கில் எங்கள் வீட்டில் கிடக்குதுங்க. இங்கேயும் சுண்டக்காய் செடி முளைச்சிருக்கு. ஒரு டைம் வச்சுட்டா போதும் சுண்டக்காய் செடியெல்லாம். இது லெமன் செடி. இது ஆக்சுவலாக நாட்டு வெரைட்டி லெமனு. வெயில் பத்தில் பக்கத்தில் வச்சுட்டோம். இங்கே தென்னை மரம் இருக்குங்களா, இந்த பக்கமும் தென்னை மரம். இந்த 2 தென்னை மரமே ஆல்ரெடி பக்கத்தில் வச்சாச்சு. இது வந்து தானாக, அதாவது விதை போட்டு முளைக்க வச்ச 2 தென்னை மரம். இதை ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு டைம் இல்லை. ஒரு மரம் காய் வச்சிருச்சு, நல்ல பெரிய பெரிய காய் தான். அது சென்டரில் ஒரு கொழுமிச்ச மரம். இங்கே பாருங்க, தெரியுதா? எதையும் வெட்டுறதுக்கு மனசில் எங்கள் அப்பாவுக்கு. சரி வைக்கிட்டு, கொஞ்சமாக காய் வச்சேன்னா வைக்கிட்டுன்னு சொல்லிட்டு வெட்ட மாட்டேங்கிறாரு. இன்னொரு ஃபேவரெட்டு சீதா. இது வச்சதான்னு தெரியல, இது அங்கொன்று இருக்குது. அடுத்து எங்களோட இது மூவாண்டம் தான். இது வந்து பக்கத்துலேயே இங்கே பாருங்க தென்னை மரம் முளைச்சிருக்கா, அது பக்கத்துலேயே வச்சுட்டார் அப்பா. சரி விடு, நம்ம வீட்டு யூஸ்க்கு தானே, நம்ம என்ன தோட்டமாக வைக்கிறோன்னு சொல்லி. பீகாக் பீல்ஸா? வர இதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் காய். இதுவும் பறித்து விட்டுருக்கணும், பூலியே கிள்ளி விட்டுருக்கணும். எங்கள் அப்பா என்னோட பையன் வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு மாங்காய் பிடிக்கணும்னு விட்டு வச்சுருக்காரு. அடுத்து பீகாக் பீல்ஸ் கீழே கிடக்குது, பார்க்கலாம். எங்கடா?
இங்கே பாருங்க எங்கே அங்கே பைப்பு இல்லை. இந்த மாதிரி தான் எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீகாக்கோட பீல்ஸ். ஏன்னா 100 மைல் இருக்குமாடா, அதிகமாக இருக்கும்ல இந்த ஏரியாவில் நம்ம இதில் மட்டும். அத்தா 1000க்கு மேலேயே பக்கமாக இருக்கும். அதனால எந்த வெஜிடபிள்ஸும் இங்கே பாருங்கள் பைப் சந்தில் இருக்குது, தெரியுதான்னு தெரியல வீடியோவில். இன்னும் இருக்கா? இது வெய் தக்ஷித்மா ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். கட்ட இது அழகாக இருக்குது, டேமேஜ் ஆகலை. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்க மாட்டேங்குது. அத்தா அங்கே டவர் கம்பிட்டு போனால் ஏகப்பட்டது லட்சக்கணக்கில் இருக்குங்க. அங்கே தான் மீன், அங்கே தான் மயில் இருக்கும். ஓ, வந்துச்சு. இந்த மாதிரி வரப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடும். லாஸ்ட் டைம் வந்து ஒரு 100+ பீகாக் பீல்ஸ் எடுத்தோம். அதில் வந்து செலக்ட் பண்ணி டேமேஜ் இல்லாததை மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து கீழே தூக்கி போட மனசு இல்லை. அதனால செடி பக்கத்தில் வந்து ஒரு குழியை பறித்து மூடியாச்சு. அடுத்து இது வந்து ரெட்டா க்ரீனா ஆலோவேரா. இதில் ஒன்றும் நார்மல் செடி தான் ஆலோவேரா. வரத்துக்கு வச்சுப்பாங்க. இது வந்து லாஸ்ட்டாக தான் எந்த மாதம் வரது. இதில் ஜூஸு குடிப்பாங்க. இது ஐ திங்க் உங்கள் அம்மா வச்சுருக்கிறது ரெட் கலர்னு நினைக்கிறேன்ல, இது எல்லோ கலரில் வருது. இல்லை ரெண்டு வச்சுருக்காங்க. 2 வச்சுருக்காங்க. இது ஒன்று இந்த வேறு மாதிரி ஒன்று. இது எல்லோ கலரில் தான் வருது. அடுத்து வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சிலோன் பசலை. இது வந்து இந்த சைடில் கோழிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதில் கடையில் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் எப்படி பசலைக்கீரை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இது வந்து சிலோன் பசலை. இது சும்மா ஒரு தண்டு உடச்சி வச்சாவே வந்துடுங்க. ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுக்க தேவையில்ல, தண்டு உடச்சி வச்சாவே போதும். 14 இருக்குது. 14 ஆளுக்கு 7 எடுத்துக்கலாம். ரக்ஷித்மா, அந்த மாங்காய் பறி ஊருக்கு கொண்டுட்டு போயிடலாம். மாங்காய் ரைஸ் செஞ்சு தராமா? இதையே பறிச்சிடுறியா? தேங்காய்லாம் பறிக்க முடியாதுடா. ஆமணக்கு செடியும் ஃபுல்லாக அங்கங்கே விதை கொட்டி முளைச்சிருக்கோம். அங்கே 2 மாமரம் தெரியுதுங்களா? அதில் வந்து 1 மூவாண்டன், அந்த பெருசாக இருக்கிறது மூவாண்டன். இந்த சைடு இருக்கிறது என்ன மரம்னு தெரியல, அது இன்னும் காய் வைக்கல. காய் வச்சுட்டு அது மூவாண்டன், காய் வைக்க லேட்டாக வைக்குதுன்னா வேறு வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக பக்கத்தில் வச்சிட்டோம் எல்லா மரத்தையும். சாமிக்கு போட்டதாக இருக்கும். எங்கடா ஆப்பிள் செடியை காணோம்? இறந்துருச்சா? ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்துச்சு. ஒரு HRM 99 ஆப்பிள் செடி வாங்கி வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா. அது ஆப்பிள் செடின்னு தெரியாமல் ஃபுல்லாக தட்டை போட்டுட்டாரு. இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயும் செடி காணும். இது க்ளீன் பண்ணியிருந்தா இருந்திருக்கும். தாத்தா க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாரு ஃபுல்லாக. இந்த மாதிரி இதில் ஆப்பிள் எப்படிடா வளரும்? குச்சியே காணும். லாஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி லீவுக்கு வந்தப்போ குச்சி கூட இருந்தது, அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போ குச்சி கூட காணுமே. குச்சி இருந்தால் கூட வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி இது பண்ணிடலாம். இங்கடா குச்சியவே காணும். அங்கே ஒரு பீகாக் பீல்ஸ் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் காடு ஃபுல்லாக கிடக்கும். நானே ஒரு 100+ மைல் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். 1000+ இருக்குங்கிறான் என் தம்பியோட பையன். எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆப்பிள் செடியவே காணோண்டா. பேசாமல் அது வீடு பக்கத்தில் ஒரு ஜாரில் வச்சுருந்துருக்கலாம். அடுத்து இது வந்து முசாம்பியும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு குச்சி மாதிரி வளர்ந்து போகுது. இதெல்லாம் உள்ளே போக முடியாதுங்க. எங்கள் அப்பா தட்டு போட்டு வச்சிட்டாரு ஃபுல்லாக. அந்த ஒரு மாதிரி அரிக்கும் மேலே பட்டுச்சுன்னா.
மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு கிளம்புவோம். இதுல ஒரு நக்ஷித்மா இதில் இருக்கிற பிரதேச அந்த மாங்காய் அத்தைக்கு பறிச்சு கொடு. இந்த மரத்தில் பாரு. கமான் பாய். இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால சரி பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்காக தான் எங்கள் அப்பா விட்டு வச்சுருந்தாரு. நான் இல்லைன்னா பூ கட் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு. கொஞ்சம் திரண்ட காயாக பார்த்து போறீ தக்ஷித்து, அது குட்டி காய் வேண்டாம். இது அது ஓகே. அங்கே ஒன்று இருக்கு பாரு. அத்தை இதுல கொய்யாக்காய் இருக்கு. கொய்யாக்காய் கடிச்சிருந்துச்சுன்னா திங்காதீங்க அத்தை. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும் இந்த தக்ஷித்தை. மொபைல் ஷேக் ஆகிட்டே இருக்கு. சரி சவுண்டு கேட்குதுங்களா? இதுதான் பீகாக்கோட சவுண்டு. அம்சு அந்த காட்டுக்குள்ள 2-3 பீகாக் ப்ளீஸ் பார்த்து நேற்று. எங்கே? இவத்துக்காலியே இந்த தென்னை மரத்துக்கு அப்புறம் மாந்தோப்புக்குள்ள தான் தங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட மயில் இருக்கும், மயிலாறு இருக்கும், ஏகப்பட்ட பொருட்ஸ் இருக்கும், ஃபோன் கூட இருந்துச்சு. இதுதாங்க தாய்வான் கோவா. தேங்காய் சைஸில் இருக்கும். செடி அது உள்ளே இருக்கும். இவத்துக்கால தானே வச்சேன். இது வந்து பெரிய மரமாக இருந்தது. வேர் தெரியுதுன்னு தெரியலங்க பாருங்க. இது சாஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் காற்றுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே வேரை பறிச்சுட்டு சாஞ்சிருச்சு. அதுலேருந்து சைட்லேருந்து தளைஞ்சு வருது. இதுலேருந்து விழுந்த விதை தான் அங்கே முளைச்சிருக்கு. அடுத்து இது லெமனா ஆரஞ்சா என்ன பிளான்ட்டுன்னே தெரிலங்க. இதுவும் கொரோனா டைமில் வச்சது தான். ஆனால் என்ன காய் வைக்கல. 5 இயர்ஸ் ஆச்சு. கொழிஞ்சி இல்லை, ஆரஞ்சாக இருக்கும் இல்லைன்னா லெமனாக இருக்கும். அது கேரளால குண்டு குண்டா லெமன் இருக்கும். ஓ அப்படியா? தெரில. ஏகப்பட்ட எறும்புடாட்டி வந்துடுறமா. இதெல்லாம் தானா முளைச்சது தான். இங்கே பாருங்க, இது என்னையா சேப்பக்கிழங்கா கருணக்கிழங்கு. இது வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் இந்த வயலில். அதுலேருந்து முளைச்ச செடி தான். இந்த மருதாணி வந்து நான் வச்சது. ஒரு குச்சி மட்டும் கொண்டு வந்து வச்சேன். சரி ஊருக்கு வரும்போது கைக்கு வைக்கிறதுக்காக ஒடிச்சிருவோம். என்னது? மருதாணியை இன்னைக்கு வைக்க முடியாது. ஆக்சுவலாக நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு கிளம்பி ஆகணும். இந்த வரேன். கல்லாம் பீக்காக்கு வந்து இந்த மாதிரி பீல்ஸ் போட்டு போயிடும். இது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. எங்கே? அதாவது தூரத்தில் பீக்காக்கா? இருங்க.